என்ன அன்றைக்கு வீடியோ நான் திருச்சி வந்து 25வது ஆண்டு பயிரில் அப்போ நன்றி ஆராதனை விஷயம் நடக்க போகுது. அதான் ஒரு வீடியோ போடுறோம். பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கலாம். இந்த இடத்துல தேவன் தமக்கான ஒரு ஆலயத்தை இதுவரை நடத்தி வந்த இந்த நன்றியை தெரிவிக்கும்படியாக இந்த நாளில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த இடத்திலே வந்திருக்கின்ற நம்முடைய ஆண்டவர்களுக்கும் எங்களுடைய தலைமை போதகருக்கும் நபமி சிஸ்டர் ராகேல் அவர்களையும் நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் வரவேற்போம். அதே போல ஆரம்பத்திலிருந்து வருகிறவர்கள், அசனிலிருந்து வருகிறவர்கள், டென்சிலிருந்து பிரேடா, பெல்ஜியத்திலிருந்து சகல இடங்களிலிருந்து வருகிற அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி கரங்களை தட்டி வரவேற்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் அங்கே 115 ஒன்று சொல்லுகிறபடி எங்களுக்கு கர்த்தாவை எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்துக்கே மகிமை பெற பண்ணும் என்றபடி தேவன் இதுவரை நடத்தி வந்த இந்த நாளுக்காக நாங்கள் எல்லாரும் எழுந்திருந்து ஒரு விசை ஜெபத்தோடு நாங்கள் கடந்து செல்வோம்.
நான் கட்டினேன் என்று சொல்வதற்கல்ல, எனக்குள்ளே கர்த்தர் கொடுத்த தேவ கிருபையை இந்த சபை ஊழியர்களை செய்ய எனக்கு ஊக்கம் அளித்ததற்கு நான் தாழ்மையோடு எனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே ஆவியானவர்தான் சபையினுடைய தலைமை போதகரும் அவருடைய ஊழியர்கள் தான் இவைகள். எனவே அவருக்கே மகிமை உண்டாவதாக. எனவே இப்பொழுது நான் இந்த கேள்வி பற்றி உங்கள் சார்பாக, எதிர்கால வாழ்வு பிள்ளைகள் குழந்தைகள் சார்பாக இதை நாம் செய்ய இருக்கிறோம். எனவே நாம் இதை தொடங்குவோமாக. பாடுங்க, பாடி அல்லேலூயா கீதம் பாடுவோம், கீதம் பாடுவோம், அல்லேலூயா கீதம் பாடுவோம், கீதம் பாடுவோம், அல்லேலூயா கீதம் பாடுவோம், கீதம் பாடுவோம், கீதம் பாடுவோம். ஆண்டவருக்கு நன்றிகள் செலுத்துவோம். துதியும் கனமும் மகிமையும் அவர் தினமும் புதிய ஆண்டுக்குள் நம்மை நடத்தும், புதிய திருவையமை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் நம்மை நடத்தும், புதிய திருவையமை நிரப்பும். ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு வேலை தாரும் தேவா, ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு வேலை தாரும் தேவா. Happy birthday to you. Happy birthday to you.
ஓகே, ஜாக்கோ பிரதருக்கு உங்களுடைய உற்சாகமான கரகோஷம் 2வது இடத்திற்காக. ஒரு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். 25 வருஷத்துக்கு முன்னதாக திரும்பி பார்க்கிற பொழுது பாஸ்டர் மெசேஜ் கொடுத்த வார்த்தை தான் நான் காரணங்களுக்கு யோசித்தேன். ஆறும் சாமியார் ஆரம்பத்தில் ஆறும் சாமியார் நட்டார், பாஸ்டர் நீர் பாய்ச்சினார், தேவன் வெளியே செய்தார். அதை திரும்பி பார்க்கிற பொழுது இப்பொழுது பார்க்கிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் இன்னும் பள்ளி பிறகு செய்வார் என்று விசுவாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஜீவோலி அசன் திருச்சபையின் சார்பிலே முப்பது வர முடியாத காரியம் இருக்கிறது. ஆகவே வந்திருந்த நான் சௌரராக ஜீவோலி அசன் திருச்சபையின் சார்பிலே இந்த வாழ்த்துக்களை நாங்கள் நிச்சயம் திருச்சபையா குறிப்பாக அன்பு திருச்சபையாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேய்ப்பர் தொடங்கி அநேகர் கூட இந்த சபையில கூட அவர்கள் இல்லாமல் இருக்கலாம். எல்லாரும் இணைந்து இந்த சபையை நீங்கள் இவ்வளவு தூரம் காட்டியிருக்கிறீர்கள். ஆசீர்வதிப்பதாக எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறது. அந்த முதலாவது பிரதிஷ்டை நினைக்கிறேன் ஜெவன்ஸ்ராட். அதில் பேதுருவை குறித்து என்னுடைய பைபிளை இப்போ குறித்து வச்சிருக்கிறேன். அந்த பிரதிஷ்டைன்னு சொல்லி பேதுருவிலிருந்து அந்த வசனம் ஞாபகங்களை அந்த செய்தியை கொடுத்திருந்தார். அதன்படி இவ்வளவு தூரம் அவளை நடத்தி கொண்டு வந்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நான் குமார் மற்றும் சபையர் எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த 25 ஆண்டுகள் என்பது ஒரு கால் நூற்றாண்டு ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஞானம் தன்னுடைய வீட்டை கட்டி அதனுடைய கேளப்பூர்களை திறந்திருக்கிறது முதலாவது செய்தி. அதே போல ஒரு தூண் இந்த சபை அப்படியாக ஈடுபடுத்த சொல்லிக்கு பல தூண்கள் அதில் ஒன்று இந்த தூண் ஞானம் தன்னுடைய அந்த தூணை சித்திரம் வைத்திருக்கிறது. அது நமக்கு தெரியல, அது உடைந்து போகாதபடி இதுவரை நாளும் நாங்கள் பிடிக்க வருகிற 6 ஊர்கள் அனைவரும் உண்டு. இதில் எல்லாரையும் ஆசிர்வதிப்பார். நமக்கு அதுக்கு பலன் உண்டு. இந்த செய்தியை போல இந்த விதமான காரியங்களில் நாங்கள் செயல்படுகிற போது சபை நல்கி பெறும். எந்த மாற்றி கருத்துமில்லை. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அசன் சபை சார்பில் இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துவோம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இந்த சௌரபுரத்திலேயும் குமார் கூட அவர்கள் அவ்வளவு தூரத்தில் வந்து நம்முடைய ஆண்டவர் சபையிலே வசனங்களை விதைத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் மறக்கவில்லை. கற்றுமுறை ஆசிரியப்பாராக. நன்றி. உங்களுடைய கௌரவம் இந்த ஆசிரியப்படுவதற்கு கௌரவிக்கப்படுகின்றேன். அடுத்ததாக அன்பர்கள் சபையாரோடு தங்கள் மகிழ்வை பகிர்ந்து கொள்ள டென்கிலர் ஐக்கியத்தை சேர்ந்த சகோதரர் ஓகே பிரதர் அவர் பொம்மையோட ஐக்கிய 22 ஆண்டுகள் கடந்து வந்த ஆண்டவர் சபையாருக்கு எங்களுடைய ஜீவ சபை எங்கள் சார்பில் எங்கள் வாக்குகளை தெரிவித்துக் கொள்வோம் என்று சொல்லி சொன்னால் 25 ஆண்டுகள் என்பது பார்ப்பதற்கு சில வகையில் ஈஸியாக ஒரு இலகுவாக இருக்கலாம். ஆனால் ஒரு சபையை கட்டுவது என்பது
மிகவும் கடினமான காரியம். அதாவது ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், சில பாடுகள் போராட்டங்கள் வரலாம். இனிமேல் 25 ஆண்டை கொண்டாடிட்டு அப்படி இருக்காதபடி இனி வரப்போகும் நாட்களில் இன்னும் கத்தற்காக எழுதி பிரகாசிக்க கர்த்தர் தேவர்கள் தருவார்கள். கர்த்தர் சபையை இன்னும் ஆசீர்வதித்து இந்த பட்டணத்தில் இன்னும் அநேக புலிகள் கண்டு வருகிறதற்காக கத்தற்கான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறபடினாலே உங்களுடைய இந்த ஊழியக்காரன் பேசினது போல 5 சம்பவங்களும் அந்த சபையில் இருக்கிறவர்களும் நிச்சயமாகவே நாங்கள் போகாமலே சபையை தேடி நடந்து வருவார்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்கள். சார்பாக செய்ய பாஸ்டர் ஆயத்தமாக இருக்கிறார். அசன் ஐக்கியத்தை சேர்ந்த சகோதரன் குமார் அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இவர்கள் சகோதரன் கிலியோன் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன் இந்த இடத்திற்கு. என்ன இடங்கள் காரணமாக கோத்தரியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சகோதரன் சீலன் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். காரணம் இந்த சபையிலே அநேக ஊழியர்களை செய்த ஒரு ஊழியக்காரன், அவரை நாங்கள் இந்த இடத்துல கௌரவிக்க வேண்டும். அடுத்ததாக சகோதரன் பாலா அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். காரணம் இந்த ஆரம்ப காலங்களில் எல்லாம் நான் அன்பப்பட்ட சபைகளில் கண்ட நல்ல ஊழியக்காரர்கள் சகோதரன் சீலன், சகோதரன் பாலா அவர்கள் எல்லாம் குடும்பமாக பிள்ளைகளாக இப்படியாக இணைந்து அநேக ஊழியங்களை செய்தவர்கள். அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக எங்கே எங்களுடைய உற்சாகமான கரகோஷம். அவர்களை கௌரவிக்க முடியுமா? சபையின் வாலிப பிள்ளைகளை தான் அழைப்பேன். அதே போல அந்த திருச்சபையில் உள்ள புசல் ஐக்கியத்தில் உள்ள எல்லா வாலிப பிள்ளைகளும் சபை மேடைக்கு வருவாங்க. என்ஜாய் பண்ண நடைமுறை என்ஜாய் பண்ண ஒரு சிறு வார்த்தைகளோடு நன்றி ஜெபத்தோடு ஆராதனை. நல்லவன்பானவர்களே, மீண்டும் மீண்டுமாக நான் சொல்லுகிறேன், இங்கே நான் போடப்படவோ பெருமைப்படவோ ஒன்றுமே இல்லை. தேவ கிருபை தான் எல்லாத்துக்குமே. அப்படியாக அன்றைக்கு நான் ஆண்டவரத்தில் என்ன ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்தேன். அதாவது மரணம் என்றாலும் மனிதனுக்கு பின்னிடவில்லை. நான் விற்க மாட்டேன், சத்தியத்தை விற்க மாட்டேன், பொய்யான காரியத்துக்கு துணை போய் சபைகளை நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன், துஷ்பிரயோகம் செய்ய மாட்டேன். அந்தபடியாக நான் ஆரம்ப நாட்களே 40 வருடத்துக்கு முன்பாக நான் ஒப்பு கொடுத்தோம். சபை மக்களை பாதித்து என்னுடைய பெயரையோ என்னுடைய புகழையோ என்னுடைய வீட்டையோ என்னுடைய காரியத்தில் நான் பார்க்கிறேன். இன்றும் அவர்களுக்கு தெரியும். சபைக்காக நான் உழைப்பேனுடைய, சபைக்காக செய்வேனுடைய, மக்களுக்காக செய்வேனுடைய அதாவது ஆண்டவருக்காக செய்வேன். மக்கள் ஆண்டவருக்கோ மக்கள் இல்லாட்டி போதவர்கள் இல்லை, நான் இல்லை, சபை மக்கள் தான் முக்கியம். எனவே அவர்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு என்னை காட்சி செய்ய முடியுமோ செய்வேன். மிக கர்த்தர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்து கொண்டு வருகிறார். அவர் ஒரு குறையும் இல்லை. அதனால் ஊழியம் செய்யுங்க, தாராளமாக பயந்து போகிறார். ஊழியங்களை நீங்கள் உற்சாகமாக செய்து கொடுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், வாலிப பிராயத்தில் நீங்கள் ஊழியங்களை செய்யுங்க என்று சொல்லிக் கொடுங்க. அதாவது ஊழியங்களை செய்யும் பொழுது அதாவது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை பிற்காலத்தில் ஆசீர்வதிக்க நீங்கள் பார்ப்பீங்க. அது கொஞ்சம் கடினமான காரியமாக இருக்கும். ஒருவேளை அவமானப்படுத்தலாம், விமர்சிக்கலாம், குறை சொல்லலாம். உடனே காதில் வாங்காது, வேதனையாக தான் இருக்கும். ஆரம்ப நாட்கள் சரியாக வேதப்பட்டோம், பழகிட்டு இப்போ எல்லாம் எனக்கு பெருசாக தெரிகிறது. அந்தபடி நீங்கள் ஊழியத்தை உற்சாகமாக உண்மையாக இருக்கிற இடத்துல நீங்கள் செய்வீர்களானால் யார் பார்க்காவிட்டால் 2 கண்கள் உங்களை பார்த்து கொடுக்கும். அது சொல்லுங்கள். அது ஒரு நாளைக்கு அது உயர்த்தும். அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு கனத்தை தரும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு ரிவோர்ட் பண்ணியா என்ற கடவுள் பல நினைக்கிறது. உண்மையான மக்களுக்கு, உண்மையாக கணக்காக பாடுபடுறவர்களுக்கு
உண்மையாக தனக்காக உழைக்கிறவர்களை மக்கள் மறந்து போகலாம், மக்கள் விட்டுட்டு போகலாம். ஆனால் கடவுள் மறக்கிறதுக்கு அநீதி உள்ளவர்கள் ஒரு நாள் மறக்க மாட்டார். அதை அவர் எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கார். அதனால நீங்கள் தைரியமாக அவருக்கு ஊழியத்தை செய்யுங்க. என்னென்ன முடியுமோ சாட்சி சொல்லுங்க, மக்களை கூட்டிட்டு வாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன உதவி செய்யலாம், மொழிபெயர்க்கலாம், என்னென்ன தாழ்ந்து இருக்கோ இதெல்லாம் நீங்கள் பாதிங்க, எல்லாம் செய்யுங்க. எல்லாரும் நான் அதை சொல்கிறது காரணம் சொல்லி செய்து பாருங்கள். படிப்படியாக ஆண்டவருடைய வழிநடத்தல், பாதுகாப்பு, உயர்வுகளை நீங்கள் பார்ப்பீர்கள். விசேஷமாக கடவுளுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். கடவுளை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. வாலிப பிறகு நீங்கள் ஊழியம் செய்யறதுக்கு முயற்சிங்க. ஓடி போய் கல்யாணம் கட்டுறது கூடாது. கொஞ்ச நாளைக்கு ஊழியத்தை செய்து போட்டு கல்யாணத்தை கட்டுங்க, பரவாயில்லை, தேவைப்பட்ட அவசரப்பட்ட. ஆனால் வாலிப பிறகுல இந்த நேரம்லாம் நீங்கள் ஊழியம் செய்கிற டைம், இந்த நேரம் ஆண்டவருக்காக நிற்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தை நின்று பாருங்க. கற்ற வழிநடத்த அதில் செய்யுங்க. அதனால முதலாவது நீங்கள் ஆண்டவருக்கு நல்லா கொடுக்கணும். இந்த நாட்களில் நான் 100% சபையை குறித்து மேலே சந்தோஷப்படுறேன். அதில் என்னுடைய கனவுகளில் ஒன்று சேர்ச்சாக ரெஜிஸ்டர் பண்ணப்படும். சர்ச் மற்ற இடங்களெல்லாம் சபை என்றல்ல, சர்ச். அந்தபடியாக நான் நளினுடைய சொன்னாங்க என்னுடைய தரிசனத்தை. சபையை ஒரு மக்கள் மத்தியில் நாங்களும் சர்ச் என்று ரெஜிஸ்டர் பண்ண வேணும். நாங்களும் தமிழ் சபை என்று மக்களோடு இருக்க வேண்டும். இந்த பெல்ஜியத்தில் மிக கஷ்டம். நம்ம போல எவஞ்சலிக்கல் அல்லது ஃப்ரீ சர்ச் ரெஜிஸ்டர் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா கத்தோலிக்க ஏரியா அவர்கள் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்கிறோம். ஒரு நாள் அவர்கள் கண்ணுதிக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த தடைகள், அந்த எதிர்ப்புகளை தாண்டி நலினெடுத்து முயற்சி கொண்டு ஊக்குவித்து செய்து இன்றைக்கு ஜீவோடி திருச்சபை ஆண்டவர்பன் ஒரு சேர்ச்சாக அவர் செய்திருக்கோம். அதுமாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமான பலரும் சொல்லலாம். எனவே பலரும் நல்ல ஊழியர்களை செய்திருக்கிறீங்க, நல்ல உற்சாகமாக செய்யுங்க, பெருசு ஒன்றை பார்க்காதீங்க. நாங்கள் மற்றொரு பலரும் கூட நிச்சயமாக அங்கே தேய்வுகள் வரும். ஒன்றை நீங்கள் பெருசாக இருக்காதுங்க. காலம் முடியுது, கர்த்தர் வருகிறார். எனவே எல்லாருமே சேர்ந்து ஒன்றுபட்டு ஊழியத்தை செய்வோம். எனவே நான் ஜெபம் பண்ணி நான் இடத்துல வருகிறேன். செய்த வந்திருக்க உங்கள் அனைவருக்கு மிக்க நன்றி. உங்கள் குறைவுகளை கற்றுக்கிற நாளை நிறைவு செய்வாராக. பிதாவை இந்த மத்திய மாலை வரையிலும் நன்றியோடு சொல்லிக்கிறோம். 25 ஆண்டுகள் கண்மூடி இருக்கிறதுக்கு முன்பாக கடந்து போயிடுச்சு. ஆண்டவர் என்னுடைய பார்வையிலே வெளியேற்பட்டது. உங்களுடைய பார்வையிலே ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரை 4 நூற்றாண்டுகளை கடந்து இந்த நாளை காண கொடுத்த வாய்ப்புக்கும் நீண்ட ஆயுளுக்கும் நன்றி கொள்கிறோம். ஆண்டவர் இனிவரும் காலங்கள் வாழ்வுடைய கையில் இருக்கின்றது. இனிவரும் குழந்தைகளுடைய கையில் இருக்கிறது. நீர் ஏற்றி வைத்த இந்த தீபம் 27 வருடத்துக்கு முன்பாக ஏற்றி வைத்த இந்த தீபம் அணைந்து போகாதபடிக்கு சத்தியத்திலே ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கிற சபையாக, சத்திய வசனத்தை பகுத்து போதிக்கிற சபையாக, வசனத்துக்கு பதிலுக்கிற சபையாக இன்றைக்கு இருப்பது போல் என்றென்று இருக்கிற மன்றாடுகின்றன. இந்த இடத்திலே ஆண்டவர் ஊழியம் செய்தவர்கள், என்னோடு கூட உழைத்தவர்கள் பலர் உண்டு, இப்பொழுது இல்லை. அவர்களுக்காக நன்றி கூறுகிறேன்.